ஹலோ கைஸ், நான் உதயஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாங்காவோட எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி இந்த மாங்காவோட எபிசோட் 9 போட்டிருப்போம். அதையும் செக் பண்றது மட்டும் இல்லாம கூடவே அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 எபிசோட் போட்டிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மட்டும் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க guys, நம்ம கதை போலாமா? இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவும் முடிக்கிறான். ஆஹா, ஹீலிங் ஆயிடுச்சு வேற சொல்கிறோமே, இப்போ வேறு மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லைங்க, என்னோட ஸ்பீடான ரெக்கவரி மூலியமா என்னோட காலம் ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எங்கே இருக்கல, காமன் இன்ஜுரிஸ்னால அதுவும் ஃபியூ டேஸ்லேயே ரெக்கவர் ஆகிடும்ல, அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல சமாளிக்கிறான். இது கேட்டு அவ்வளோ ஷாக் ஆகிட்டு, இது கேட்கவே சூப்பராக இருக்குது, சூப்பர் தான் நீ அப்படியா, சரி சரி உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா, வெயிட் எல்லாம் வேறு தூக்கின்னு வரீங்க, வேணாண்டா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இல்லைங்க நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ரொம்ப எங்கானவன், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கெடுப்பாவே. சரி அப்போ உன்னோட விருப்பம், கஷ்டப்பட்டினா எனக்கு தெரியாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது ஹீரோவை வெயிட்டு தூக்க அவ்வளோ கணக்கு என்னங்க இது இவ்வளோ கணக்கு மனசு உள்ள யோசிக்க, என்னதான் இது உள்ள வச்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவும் கேட்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸுக்குள்ள மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு டொனேட் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்ப்பா, அதுதான் என்னோட ஆசை. பரவாயில்ல, இவங்களோட நல்ல மனசு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இவ்வளவு மாதிரியான ஒரு பொண்ணு கிடைச்சி எனக்கு போதுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க. வரும்போதே அவங்களும் ரொம்ப உன்னை புஷ் பண்ணிக்காத, நீ ரொம்ப தான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்பதான் உனக்கு குணமா இருக்கு, அதனால தான் சொல்றேன். இல்லைங்க நான் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கு தான், எங்க இருக்கல, அதனால நீங்க ரொம்பவே அக்கறை வச்சுன்னு இருக்கீங்க மத்தவங்க மேல. இல்லடா, எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணல, என்னுடைய வேலையை அந்த மாதிரினால தான் நான் இவ்வளவு அக்கறையா இருக்கேன் ஒவ்வொருத்தர் மேலேயும். ஓ அப்படியா அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்க. சரி இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோ, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். என்னமோ இவ்வளவு தூரம் நல்லா பேசிட்டு வருமே, உன் பேர் கூட எனக்கு தெரியாது, என்னதான் உன்னோட பேரு? ஆமால, என்னோட பேரு ஃபேங். அப்போ என்ன நீ ஜின் யோனே கூப்பிடு. நைஸ் டு மீட் யூ ஃபேங். ஓ ஜின்னா, சூப்பரா இருக்கு பேரு. சரி ஃபேங், இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துன்னு இருந்த? அதுவாங்க எம்ப்ளாய்டு வேலை தான். சூப்பரே, இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது இருக்கு பேச அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்க. திடீர்னு அந்த நர்ஸையும் யாரும் ஒருத்தன் எக்ஸ்கியூஸ் மீ தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட, அவள் அப்படியெல்லாம் ஹீரோ மேல வந்து சாய. ஆஹா, ஹீரோக்கு ஒரு கூஸ் பம்ப் தான், வேற லெவலா இருக்கு இது. அவங்களும் மன்னிப்பு கேட்க, இல்ல பரவாயில்ல. அப்ப பார்த்து அந்த இடத்துக்கு யோனாவை வரான். ஏ ஃபேங், இந்த இடத்துக்கு நீ வரான்னு ஒரு விஷயம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையடா, ஏன் இந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு அவளும் போய் ஆக்ட் பண்ண. இது யாரு, உன்னோட ஃப்ரெண்டா? இதை பார்த்து ஜின்னும், சரிப்பா நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நல்லா பேசிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன், நீ ஹெல்ப் பண்ணது ரொம்ப நன்றிடா ஃபேங். ஓ அப்படியா, ஓகே. ஹீரோவும், யோனா நீங்க என்ன பண்ற, நீ எதுக்கு வந்தன்னு கேட்கறேன். அவளும், நான் வந்ததுக்கான காரணமே என்னுடைய சப்ளைஸை வாங்கிறதுக்காக தான், ஆனா நீ எதுக்காக எனக்கு ஒரு கான்டாக்ட் கூட பண்ணல, நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் தெரியுமா, உனக்கு எதனா ஆயிட்டு இருக்குமோன்னு. ஏன்னா நீ கான்டாக்ட் கூட பண்ணல, அதனால. இருந்தாலும் நான் உனக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சேனே, நீ தான் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு பேச, நீ லூசுத்தனமா சேட்டிங்லாம் பண்ணி அமிச்சா எப்படா உனக்கு மெசேஜ் திரும்ப பண்ணுவேன், நார்மலா அப்படிலாம் பண்ணாத. சரி ஃபேங், உங்ககிட்ட எதனா ஃப்ரைடு ஃபுட் சப்ளைஸ் உங்ககிட்ட இருக்குதா உன்னோட வீட்டில்? ஆல்மோஸ்ட் எனக்கு கம்மியா இருக்கிறதுனால எனக்கு வேணும், அதனால தான் கேட்டேன், நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறியா? ஹீரோவும் யோசிக்கிறான், இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. ஹீரோவும் சொல்றான், இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் இல்லைப்பா, இருந்தாலும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ அமிச்ச மெசேஜுக்கு நான் சரியான ரிப்ளை கொடுக்காத காரணம், அதுக்கான ரிப்ளைவை இப்பயே கொடுக்குறேன், நீ வேணா என்னோட பிளேஸுக்கு என் கூட வரியா, அது கொஞ்ச நாளைக்கு கம்பெனி கொடு, அதுவே போதும். அவனும் கேட்க, இல்ல வேணாம் அவனும் தேங்கினேன், நான் என்னோட ரூம்லயே இருந்துக்கிறேன், நீ உன்னோட ரிசோர்ஸ் மட்டும் எதனா இருந்துச்சுன்னா சேட் பண்ணி சொல்ல, நான் வந்து வாங்கிக்கிறேன், ஆன்லைன்ல நம்ம பேசிக்கலாம்டான்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, ஹீரோவும் அவன் எல்லாம் சொல்றதுல கண்டுக்காம, சரி நான் சும்மா தான் சொன்னேன், ரொம்ப போர் அடிக்குது, நான் கிளம்புறேன். இவ்வளவு காண்டாயிட்டு, சரி ஒரு நிமிஷம் ஃபேங்கு, நீ வர ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டுடா, உனக்கு வர என்னோட ஃபீலிங்ஸே புரியாம நீ பண்ணிட்டு இருக்க, ஏன் தான் இப்படி பண்றியான்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, எனக்கு எந்த ஒரு பீப்புளும் இந்த இடத்துல தேவையில்லை, ஆனா ஜஸ்ட் ஒரு ரிச்சா இருக்கிற காரணத்துக்காக கூட நான் உங்ககிட்ட பேசல தெரியுமா, நீ என்னடானா என்ன இப்படி ஒதுக்கின்னு இருக்கேன், நல்லா பேசுறான் அப்படின்னு ஐஸ் வைக்காவ, எனக்கு இன்னமும் நிறைய டைம் கொடு, உனக்கு என்ன தேவைன்னாலும் நான் பண்றேன், என் மனசுல இதை புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, யோனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயங்கலான்னு பார்க்க, இல்ல ஆல்ரெடி நான் செத்து போயிட்டு திரும்ப போயிச்சதுனால எனக்கு இவ மேலாம் துளி அளவு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இவ இப்ப போறது எல்லாமே மிகப்பெரிய வேஷம் தான், பின்னாடி அது நடக்க போறதுதான் எனக்கு முன்னாடியே தெரியும்ல, அதனால இந்த இடத்துல இவகிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொஞ்சம் ஜாலியா பேசுற மாதிரி பேசணும், கடைசியில என்ன அடிக்க வரும்போது அந்த பின்னாடி ஒளிஞ்சிருந்து அடிச்ச யாழையா யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம், இப்பதான் புரியுது, ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கும் போது ப்ரீவியஸ் லைஃப்ல நான் இவ்வளவு சரியா கூட லைக் பண்ணல, ஆனா இதே மாதிரிதான் இது இருக்கு, பட் நான் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ரிசோர்ஸ் தேவைன்னும் போது அவன் ஒரு ஆளு கூட சேர்ந்து என்கிட்ட இருந்த பொடுங்கத்துக்காக பின்னாடியே ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கான். ஹீரோவை இது மொத்தம் புரிஞ்சுக்கினேன், சாரிப்பா நான் உன்னை டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான். என்னது, நான் உன்னோட ரிப்ளைக்காக காத்துன்னு இருந்தேன் தெரியுமா, கவலைப்படாத, என்னோட வீட்டுல இருக்கிற சில ஃபுட் சப்ளை
சர்ப்ரைஸை வந்து நாளைக்கு உனக்கு டெலிவரி பண்றேன். உண்மையாவா? ஃபேங் நீ ரொம்பவே நல்லவன்டா அப்படின்னு அவங்களும் சொல்ல, சரிடா இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் ஆன்லைன்லயே உங்ககிட்ட பேசுறேன் எல்லாத்தையும். ஹீரோவும் நல்லபடியா பாத்துக்கோ, பார்த்து போயிட்டு வா. என்ன ஆகும்னா அவ்வளோ அந்த இடத்துல கிளம்பி வரும்போதே வில்லத்தனமா சிரிச்சுன்னு வர ஹீரோவும், இந்த ஏமாத்திர முகம் பத்தி எனக்கு தெரியாதா யாருன்னு, எனக்கே வா அப்படின்னு ஹீரோவா சொல்ல, அதுக்கப்புறம் மறுநாளாக பனியும் இன்னமும் நல்லா பெஞ்சுன்னு தான் இருக்கு. ஹீரோவோட போனுக்கு மெசேஜும் வருது. போனாதான் ஃபேங் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ சொன்னல எனக்கு சப்ளைஸ் வந்து நாளைக்கு தரேன்ட்டு, ஆனா என்ன ஆச்சு 2 நாள் ஆகியும் நீ எதுவுமே தரல, டெலிவரி பண்றா ப்ளீஸ், என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றான்னு அவங்களும் போட்டிருக்கேன். ஹீரோ பார்த்தா ஜாலியா சாப்பிட்டுக்குன்னு ரசிச்சுக்கின்னு இருக்கான். அந்த மெசேஜ் எல்லாம் கண்டுக்காம, வாவ் இந்த பிரதருக்கு இந்த கறியை இப்படி வறுத்து சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு, வேற லெவலான வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த இடத்துல ஜாலியா இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கோ, நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற லெவலில் இருந்திருக்கும். 3 ஜல்லிக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடுத்தது எபிசோடும் இதுக்கப்புறம் தான் ஒன்றுமோ சீரியஸாக போகும். உங்களை எத்தனை பேருக்கு நம்ம யோனாவை பிடிக்காதுன்றத கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா அந்த கேரக்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அந்த ரிவெஞ்ச் தான் கைஸ் உண்மையிலேயே இதில் வேற லெவலாக இருக்கும். இன்னும் போக போக சீரியஸாக போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.